ஒரு நிமிஷம் சும்மா யோசிச்சு பாருங்களேன். வருஷத்திலேயே ரொம்ப புனிதமான மாசம் ரமலான், அதே மாதிரி வாரத்திலேயே ரொம்ப சிறப்பான நாள் வெள்ளிக்கிழமை. சரி, இப்போ இந்த ரெண்டு மிகப்பெரிய சக்திகளும் ஒன்னு சேரும்போது என்ன நடக்கும்? அட அதுதாங்க, அத பத்தி தான் இந்த பகுதியில நாம ஆழமா பார்க்க போறோம். ரமதான் வெள்ளிக்கிழமைகளோட அந்த அசாத்தியமான சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இத நாம இப்படி பார்க்கலாம். ஒரு பக்கம் வாரத்தோட சிறந்த நாள், இன்னொரு பக்கம் வருஷத்தோட புனிதமான மாதம். இது ரெண்டும் சேர்றதுங்கிறது வெறும் 1+1 2 அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிள் கணக்கு கிடையாது. இது ஒரு ஆன்மீக பவர் அப். சொல்லப்போனா ஒரு மல்டிப்ளையர் எஃபெக்ட் மாதிரி. நம்ம செய்யற ஒவ்வொரு சின்ன நல்ல காரியமும், நம்ம கேட்கிற ஒவ்வொரு பிரார்த்தனையும் பல மடங்கா பெருகிறதுக்கான ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பு இது. ஓகே, இப்போ விஷயத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம் வாங்க. முதல்ல வெள்ளிக்கிழமைய அவ்வளோ ஸ்பெஷல்னு நாம புரிஞ்சுக்கணும். அதாவது ரமலான் மாசம் இல்லாமலேயே அதுக்கு ஏன் ஒரு தனி மரியாதை இருக்கு, அத பத்தி தான் இந்த முதல் பகுதியில பார்க்க போறோம். நாட்களின் தலைவர். பாருங்க, இந்த மகத்தான அந்தஸ்து வேற எங்க இருந்தும் வரல. நேரடியா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போதனைகள்ல இருந்து தான் வருது. அவங்க தான் வெள்ளிக்கிழமைய வார நாட்களோட தலைவர்னு சொன்னாங்க. அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரமதான் இல்லாமலேயே வெள்ளிக்கிழமை ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான நாள். இதுதான் நம்மளோட ஆரம்ப புள்ளி. இப்போ யோசிங்க, நாட்களோட அந்த தலைவன் மாதங்களிலே புனிதமான ரமலானை சந்திக்கும் போது என்ன ஆகும்? நிச்சயமா அதோட சக்தி பல மடங்கு அதிகரிக்குது. திரும்பவும் சொல்றேன், ரமலான் மாசம் வெள்ளிக்கிழமையோட அருளை சும்மா கூட்டல, அது பெருக்குது. இது நம்ம ஆன்மீக பயணத்துல அடுத்த லெவலுக்கு போறதுக்கான ஒரு பிரத்யேகமான ஒரு ஸ்பெஷலான வாய்ப்பு. அடுத்ததா இந்த சூப்பர் காம்பினேஷன் நமக்கு தர்ற ரெண்டு முக்கியமான வாய்ப்புகளை பத்தி பார்க்கலாம். ஒன்னு மன்னிப்பு, இன்னொன்னு பிரார்த்தனை. இந்த ரெண்டு விஷயத்துக்கும் ரமஜான் வெள்ளிக்கிழமை எவ்வளவு ஒரு சரியான நேரம்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சாதாரணமாவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம போன வாரத்துல செஞ்ச சின்ன சின்ன தவறுகளுக்கு ஒரு பரிகாரமா அமையுது. ஆனா ரமதான்ல நாம நோன்பு வச்சு மனமுருகி இறைவன் கிட்ட கேட்கும்போது அந்த மன்னிப்பு இன்னும் சீக்கிரமா கிடைக்குதுன்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில ஒரு பொன்னான நேரம் இருக்கு. அந்த நேரத்துல நம்ம மனசுலேருந்து வர எந்த பிரார்த்தனையும் நிராகரிக்கப்படாதுன்னு சொல்லப்படுது. இங்கதான் ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு. வெள்ளிக்கிழமையோட அந்த பிரார்த்தனை ஏற்கப்படுற பொன்னான நேரம் இருக்கே, அது ரமலான்ல நம்ம நோன்பு திறக்கிற இஃப்தார் நேரத்தோட பல முறை ஒத்து போகுது. சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு நோம்பாளி நோன்பு திறக்கும்போது செய்யற பிரார்த்தனைக்குன்னு தனி சக்தி உண்டு. அந்த சக்தியும் வெள்ளிக்கிழமையோட அந்த புனிதமான நேரமும் ஒன்னு சேரும்போது அது நம்ம பிரார்த்தனைகளை நேரா இறைவன் கிட்ட கொண்டு சேர்க்கிற ஒரு கோல்டன் டிக்கெட் மாதிரி. சரி, மன்னிப்பு பிரார்த்தனை மட்டுமே இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. அடுத்ததா நாம பார்க்க போறது ஆன்மீக ஒளியையும் அப்புறம் கணக்கில்லாத நன்மைகளையும் பத்தி. வாங்க பார்க்கலாம். வெள்ளிக்கிழமைகள்ல குரான்ல இருக்கிற சூரத்துல் கஃப் அப்படிங்கிற அத்தியாயத்தை ஓதுறது ரொம்ப விசேஷமான ஒரு செயல். அப்படி ஓதுறவங்களுக்கு அடுத்த வெள்ளி வரைக்கும் ஒரு ஆன்மீக ஒளி, அதாவது நூர் கிடைக்கும்னு சொல்லப்படுது. இப்போ ரமலான்ல குரான் ஓதுறதுக்கே பல மடங்கு நன்மை இருக்கு. அப்போ இந்த ரெண்டும் சேரும்போது நம்மள சுத்தி ஒரு பிரகாசமான ஆன்மீக ஒளிவட்டமே உருவாகும்னு சொல்லலாம். இது ரமலானோட ஒரு அடிப்படை விதி. இந்த மாசத்துல நாம செய்யற எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் நன்மை பல மடங்கா பெருக்கப்படும். இது நாம செய்யற தர்மத்துக்கும் பொருந்தும். இந்த முக்கியமான விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க, ஏன்னா அடுத்த ஸ்லைட் உங்களை உண்மையிலேயே ஆச்சரியப்படுத்த போகுது. பாத்தீங்களா, 700 மடங்கு வரைக்கும். யோசிக்கவே முடியல இல்லையா? வருஷத்தோட சிறந்த மாசமான ரமலான்ல வாரத்தோட சிறந்த நாளான வெள்ளிக்கிழமையில நாம கொடுக்கற ஒரு சின்ன தர்மத்துக்கு கூட இவ்ளோ பெரிய வெகுமதி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது இறைவன் எவ்வளவு கருணையானவனு காட்டுறதுக்கு ஒரு அற்புதமான உதாரணம். நாம இப்போ இந்த பயணத்தோட உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டோம். ரமலான் வெள்ளிக்கிழமைகள்லயே மிக முக்கியமான ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு நாளை பத்தி பார்க்க போறோம், விடைபெறும் வெள்ளி. ரமலான் மாசத்தோட கடைசி வெள்ளிக்கிழமைக்கு ஒரு ஸ்பெஷல் பெயர் இருக்கு, ஜும்ஆதுல் விதா. அரபில இதுக்கு விடைபெறும் வெள்ளிக்கிழமைன்னு அர்த்தம். இது வெறும் பெயர் மட்டும் இல்ல, ஒரு மாபெரும் அருட்காலம் முடிய போகுதுங்கிற ஒரு உணர்வு பூர்வமான நினைவூட்டல். இந்த கடைசி வெள்ளி நமக்கு ஒரு பெரிய விஷயத்தை ஞாபகப்படுத்துது. அது என்னன்னா, அருளும் மன்னிப்பும் நிறைஞ்ச இந்த பொன்னான மாதம் நம்மள விட்டு பிரிய போகுது. இது நம்மள சோம்பல்ல இருந்து தட்டி எழுப்பி, இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு நன்மைகளை அள்ளிக்கோன்னு சொல்ற ஒரு சக்தி வாய்ந்த அலாரம் மாதிரி. ரமலானோட ஆன்மீக சக்திய இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. மாசம் ஆரம்பிக்கும் போது மெதுவா தொடங்கி நாளாக நாளாக அந்த சக்தி ஏறிக்கிட்டே வந்து இந்த கடைசி வெள்ளிக்கிழமையில அதோட உச்சத்தை தொடுது. இதுதான் கிளைமேக்ஸ். இந்த மாசத்தோட முழு பலனையும் நாம அடையறதுக்கான கடைசி மிக சக்தி வாய்ந்த வாய்ப்பு இதுதாங்க.
அப்போ சுருக்கமா சொன்னா இந்த ரமலான் வெள்ளிக்கிழமைங்கிறது ஒரு பொக்கிஷ புதையல். எதுக்கெல்லாம்? நம்ம பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்க, மனசார பிரார்த்தனை செய்ய, ஆன்மீக ஒளிக்காக குரான் ஓத, பல மடங்கு நன்மைக்காக தர்மம் செய்ய, அப்புறம் ரொம்ப முக்கியமா இந்த பொன்னான மாதத்தோட கடைசி நொடிகளை சரியா பயன்படுத்திக்க. இது ஒரு அட்டகாசமான வாய்ப்பு. இறைவனோட அருளும் கருணையும் ஒரு காட்டாறு மாதிரி பாய்ஞ்சி வர இந்த ரமலான் வெள்ளிக்கிழமைகள்ல உங்க ஆன்மீக பாத்திரத்துல நீங்க எதை நிரப்ப போறீங்க? இந்த வாய்ப்பை நழுவ விட்டுருவோமா, இல்ல முழுசா அள்ளி போவோமா? இது நாம ஒவ்வொருத்தரும் நமக்கு நாமே கேட்டுக்க வேண்டிய கேள்வி. வாங்க இந்த அருட்கொடைகளை முழுமையா பெற முயற்சிப்போம்.